உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற ரூட்ல ஒரு இடத்தை வாங்குறதே உங்களுக்கு பிரயாசமா இருக்கும். அந்த இடத்தையே நீங்க வாங்கிட்டாலும் அந்த இடத்துல வீடு கட்டுறது ரொம்ப பிரயாசமா இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது எப்படி நடக்கும் என்று தெரியாது, ஆனால் அது சடுதியில் நடக்கும். இப்ப சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை நான் யார் செய்யறது? இயேசு செய்றார். அதையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு கொண்டு போறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் பிதாவை நம்புகிறேன், இப்ப இயேசுவை விசுவாசிக்கிறேன். இப்ப நான் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் எனக்கு சொல்லுகிறார், நான் செய்தவைகளை நீ செய்வாய், இதை காட்டிலும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்வாய். இன்றையிலிருந்து நான் இந்த இடத்துல ஒரு கிருபையை ரிலீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எந்த ஒரு ஆட்களும் சாதாரண காரியத்தில் நீங்கள் தலையிட மாட்டீர்கள், பெரிய பெரிய காரியங்கள் நீங்கள் தலையிடுவீர்கள். இயேசு எங்கேயும் எதையுமே அவர் இயற்கையோடு ஒத்து செய்யவில்லை. அவர் செய்ததெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறது, ஆனால் 5000 பேருக்கு மேல போஷிக்கத்தக்கதாக அதை கர்த்தர் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. தண்ணீர்ல போட்ல போறது மனுஷன், ஆனா தண்ணீர்களுக்கு மேல நடந்து போகிறவர் என் ஆண்டவர். அவர் செய்வதெல்லாம் அற்புதம், அவர் செய்ததெல்லாம் அற்புதம். இப்ப சொல்றாரு, இந்த சூப்பர் நேச்சுரல் ரிலேட்டையும் நான் இன்னும் கொஞ்சம் உனக்கு பெருசா மாத்துறேன். நான் செய்த இந்த சூப்பர் நேச்சுரல் இல்ல, நீ இதை காட்டிலும் பெரிய காரியங்களை நீ செய்.